ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, அதாவது சத்துணவு மையத்திற்கு சமையல் உதவியாளருக்கான ஆல் டிக்கெட் வெளிவந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இப்போ அதற்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் இன்டர்வியூக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சத்துணவில் சமையல் உதவியாளர்களுக்கான ஆல் டிக்கெட் ஆல்ரெடி வந்தது. நம்ம சேனலில் ஆல்ரெடியே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இன்டர்வியூவில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு செப்பரேட் வீடியோவுமே போட்டிருக்கோம். இதனோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்டர்வியூக்கு என்னென்னலாம் கம்பல்சரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அதனோட ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஒரு சில ஜெராக்ஸுமே எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வ வயது சான்றிதழ், வயதுக்கு ஒரு சான்றிதழா பர்த் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா, பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போங்க. வேற ஏதாச்சும் இல்லனாலும் 10th மார்க் ஷீட்லாம் அக்செப்ட் பண்றாங்களான்னு பாருங்க. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா கம்பல்சரி அது ஒண்ணு எடுத்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ட 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுதான் ப்ரூஃபு. சரிங்களா? அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி குடுக்குறேன். ஏன்னா, எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயுமே இப்போ அத தான் கேட்குறாங்க. சரிங்களா? இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. தாராளமா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விடோ சர்டிஃபிகேட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரியாரிட்டி சர்டிஃபிகேட் தான். இது 3மே பிரியாரிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்க எடுத்துட்டு போங்க. நீங்க விதவையா இருந்து விதவை சான்றிதழ் வச்சுன்னு இருந்தீங்கன்னா, இது எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவை. விதவை வேற, ஆதரவற்ற விதவை வேற. விடோன்னு சொல்லுவாங்க. இது டிஸ்ட்ரிக்ட் விடோன்னுவாங்க. சர்டிஃபிகேட்ஸ் இருந்தா தாராளமா எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு அது ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருப்பீங்கல்ல, அதையுமே எடுத்துட்டு போங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு. ஓகேவா? இது கம்பல்சரி. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஆதார் கார்டு எல்லார்கிட்டயும் இருக்கும். அதனால பிரச்சனை இல்ல. எடுத்துட்டு போங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே உங்களுக்கு ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் தான். இது 3மே. சரிங்களா? ஏன்னா, கலப்பு திருமண பதிவு நகல். ஓகேவா? கலப்பு திருமணம் யாராச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா, அதனோட சர்டிஃபிகேட்டு வச்சுன்னு இருப்பீங்கல்ல, இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, அத எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பெண் குழந்தை இருந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருந்தீங்கன்னா, அதையுமே எடுத்துட்டு போங்க. இதில தான் புதுசா கேட்குறாங்க, 2 பெண் குழந்தை அப்படின்ட்டு. அது இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை ஏதாச்சும் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து கணவனால் கைவிடப்பட்டவர் சான்று. அது இருந்தா அது எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இருப்பிடச் சான்று. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் சொல்றாங்க. இங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுவுமே அதே தான். 2ம் ஒண்ணு தான். இப்போ ஆன்லைன்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்டேட் பண்ணி குடுக்குறேன். ஏன்னா, அத தான் கேட்பாங்க. சரிங்களா? இருப்பிடச் சான்று அப்டேட் பண்ணது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை. அதாவது ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருந்தா அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை. அதாவது வோட்டர் ஐடி கார்டு. அது இருந்தாலும் அது எடுத்துட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி ரசீது கேட்குறாங்க. டாக்ஸ் ரிசிப்ட் அது இருந்தாலுமே அத எடுத்துட்டு போங்க. சரிங்களா? இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலது இதெல்லாம் ப்ரியாரிட்டில வரும். சரிங்களா? இதெல்லாம் இருந்தா எடுத்துட்டு போங்க. மத்ததெல்லாம் கொஞ்சம் கம்பல்சரியா எடுத்துட்டு போங்க பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி இதில பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப்காக தான் கேட்பாங்க. ரேஷனு, ஓட்டரு, ஆதாரு, வீட்டு வரி ரசீது எல்லாமே. ஓகேவா? இதில அட்லீஸ்ட் ஒண்ணாச்சும் நீங்க எடுத்துட்டு போணும். சரிங்களா? இது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துட்டு போணும். அது கூட ஜெராக்ஸ் ஒரு செட் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தகுதி உள்ள அலுவலரால் சான்றொப்பம் அப்படின்ட்டு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு செட்டு ஜெராக்ஸும் எடுத்துட்டு போணுமா? இது எத்து போறதில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த ஜெராக்ஸ்ல கெசட் ஆஃபீசர் கிட்ட சைன் வாங்கியிருக்கிற மாரி. அதாவது ஸ்கூல் கவர்மெண்ட் ஹெட் மாஸ்டர், கவர்மெண்ட் டாக்டரு, வக்கீலு அந்த மாரி இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு போணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
அதுதான் வந்து இன்னொன்னு மென்ஷன். இந்த மாரி அங்கன்வாடில வந்து கேட்கல. பட் இதில வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து கம்பல்சரி எடுத்துட்டு போங்க. இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சா? இல்லையா? அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மத்தவங்களுமே வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? அதனால தான் சொல்றேன். இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.